போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் நம்ம என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்க்க போறோம்னா, களம் 2 டெஸ்ட் பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். நம்ம வெற்றிகரமாக களம் 1 டெஸ்ட் பேட்சை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அந்த களம் 1 டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா முழுக்க பள்ளி பாட புத்தகங்களை பேஸ் பண்ண ஒரு டெஸ்ட் பேட்சாக இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம அவுட் சோர்ஸை நம்ம நம்பி ரொம்ப டீப்பாக போய் அந்த புத்தகத்தை மொத்தமாக கவர் பண்ணுறது நம்மளுக்கு எவ்வளோ வகையில் வந்து மைனஸ் தான், ப்ளஸ் இல்லைன்னு. அந்த அடிப்படை அறிவு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க டிஎன்பிஎஸ்சியில் என்ன சேஞ்சஸ் சொன்னால் பண்ணலாம், எந்த சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத அந்த பள்ளி பாட புத்தகம் நம்ம முடிவு பண்ணி களம் 1 ஒரு டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6லேருந்து 12 நியூ புக்கு, 6லேருந்து 12 ஓல்டு புக்கு, 6லேருந்து 10th 2003 எடிஷன், 11th 12th நியூ சிறப்பு தமிழ், 11th 12th ஓல்டு சிறப்பு தமிழ், இந்த புத்தகங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒரு 30 தேர்வுகள் நம்ம நடத்தியிருந்தோம். ஸோ எல்லா தேர்வுகளுக்கும் நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு தேர்வுலையுமே வந்து சொற்பொருளுக்கும் கலைச்சொல்லுக்கும் நம்ம சிறப்பாகவே மதிப்பெண்கள் ஒதுக்கியிருந்தோம். இப்போ 6லேருந்து 12th அவங்க முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் எழுதினாங்க, 6லேருந்து 12th ஓல்டு முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் எழுதினாங்க, 6லேருந்து 10th 2003 எடிஷன் முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறாங்க. அடுத்து சிறப்பு தமிழ் 4 புக்கு, நியூ 2 ஓல்டு 2 முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் எழுதினாங்க. அதை முடிச்சுட்டு மொத்த செய்யுள் ரிவிஷன், மொத்த உரைநடை ரிவிஷன், மொத்த இலக்கண ரிவிஷன், மொத்த மொழித்திறன் ரிவிஷன், அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் 2. ஸோ இப்படி தான் நான் களம் 1 நம்ம வடிவமைச்சிருந்தோம். ஸோ அதை நம்ம கொண்டு போனோம். அதோட வினாத்தாளோட தரமும் உங்களுக்கு தெரியணும்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் களம் ஸ்டூடனோட ஃபீட்பேக் நான் வைக்கிறேன், லிங்க் நீங்கள் பாருங்கள். இல்லை களம் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் கேட்டு பாருங்கள். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி அவ்வளோ ஒருத்தா தான் கொஸ்டினுமே நம்ம செட் பண்ணியிருந்தோம். அந்த களம் 1 தொடர்ந்து ஸோ இந்த களம் 2 டெஸ்ட் பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம்னா, ஸோ முழுக்க டைரெக்டாக பாடத்திட்டத்துக்குள்ளே போக போகிறோம். போனாட்டி பள்ளி புத்தகமாக இருந்தாலும் நம்ம எடுக்கிற ஒரு வினாவும் பாடத்திட்ட ஓரியன்டாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ பழைய பாட புத்தகம், அதாவது பழைய சிலபஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கை ஈஸியாக படிச்சிடும், ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் ஸ்கூல் புக்கில். ஆனால் புதிய பாடத்திட்டம் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மிகப்பெரிய மைனஸ் தமிழ் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல் புக்கை படிக்கிற திருப்தி அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ களம் 1 பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்னா, ஒரு இப்போ 8th நியூ புக் நீங்கள் படிக்கணும்னா அந்த 8th நியூ புக்கான வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ பள்ளி பாட புத்தகத்தை புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம படிச்சுட்டோன்ற ஒரு திருப்தி கண்டிப்பாக களம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ டைரெக்டாக பாடத்திட்டத்துக்குள்ளே போய் ஸோ பாடத்திட்ட ஓரியன்டாக நம்ம ஷெடியூல் வடிவமைச்சிருக்கோம். உங்களோட ஒரே ஒரு கோரிக்கை தான், ஸோ தயவு செஞ்சு நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகே தான். நீங்கள் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எங்கேயா இருந்தாலும் சரி, ஷெடியூல் அதை டீட்டெயில்டாக நீங்கள் பாருங்கள், சரியா? ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த ஷெடியூலை கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்து என்னவாக இருந்தாலும் நீங்கள் பதிவிடுங்க. ஏன்னா அதில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கும்ல. ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போறான்னா, ஒரு டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ண போறான்னா, அந்த ஷெடியூல் அவன் புரிஞ்சுக்கணும் தானே. அப்போதான் அது சரியா இருக்கா தப்பா இருக்குன்னு அவனால் உணர முடியும். ஸோ அதுதான் சொல்றேன், ஜூன் 2 ஸோ நான் ஷெடியூல் ரிலீஸ் பண்றேன். அன்னைக்கு நீங்கள் அந்த ஷெடியூலை டீட்டெயில்டாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த ஷெடியூல் எப்படி வடிவமைச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு டெஸ்ட்னா அதில் இலக்கண தலைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மனப்பாடம் பண்ற மாதிரி ஒரு தலைப்பு இருக்கும். ஒரு டெஸ்ட்லையுமே ஒரு அதிகாரம் திருக்குறள் இருக்கும். ஒரு டெஸ்ட்லையுமே தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்க. ஒரு டெஸ்ட்லையுமே அறநூல் இருக்கும். ஒரு டெஸ்ட்லையுமே கலைச்சொல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெஸ்ட்லையுமே ப்ரீவியஸ் இயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வடிவமைச்சிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி நான் டீட்டெயில்டான வீடியோ நான் ஷெடியூல் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஷெடியூலை பற்றியும் இந்த டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சங்களை பற்றியும் இதில் என்னெல்லாம் கொண்டு போகிறோன்றதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஜூன் 2 அன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பக்ரீத்ன்றதுனால நம்ம வந்து ஸோ இந்த பேட்சை நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கு இந்த பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் டச் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 நாள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 28, 29, 30, 31. ஸோ இந்த 4 நாளில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நம்ம செட் பண்ணுற ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதோட சிறப்பம்சங்கள் சில விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேர்வுகள் பார்த்தீங்கன்னா 35க்கு மேற்பட்ட தேர்வுகளும் 3500க்கும் மேற்பட்ட வினாக்களும். ஸோ 4 month டியூரேஷன், உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும் கரெக்டாக அந்த டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். இன்னும் சில சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. நான் மெயினாக சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம என்னெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சியில் 15 ஆண்டுகள், சரியா, கடந்த 15 ஆண்டுகள் நடந்த மொத்த தமிழ் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பழைய பாடத்திட்டம் இருந்துச்சு, அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இப்போ செட் ஆகும்? அந்த கொஸ்டின் பேப்பரில் இன்னைய பாடத்திட்டத்துக்கு எது தேவையோ அந்த கொஸ்டினை மட்டும் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் இதில் கவர் ஆகிடும். கவர்மெண்ட் மெட்டீரியல்
நம்ம வேலை வாய்ப்பு துறையிலேருந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் நிறைய கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். அடுத்து தேவையான வெளி இணைப்புகள், ஸோ தேவையான அவுட் சோர்ஸ். தேவையில்லாமல் அந்த ஒரு புக்கை மொத்தமாக வாங்கி ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் தெரியாமல் அந்த ஒரு புக்கு போனாடி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டான் அப்படிலாம் படிக்காம நம்ம அடிப்படை படிக்கிறோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், அது தேவைப்படுதா, அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் அப்ரோச் பண்ண போகிறோம். சரியா? அது இல்லாமல் இந்த டெஸ்ட்டுக்கு வேர் டு ஸ்டடி நம்ம கொடுக்க போகிறோம். இதோட சிறப்பம்சங்கள்லாம் நான் டீட்டெயில்டாக June 2 அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில சிறப்பம்சங்கள் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ களம் 2 டெஸ்ட் பேட்ச் ஆனது இவ்வாண்டு நடைபெறும். அதாவது குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4. சரியா? இதில் நீங்கள் தமிழில் அதிக மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம உருவாக்கி இருக்கோம். ஸோ களம் 2 டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர், கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸ், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிசியோட தரத்திலையும் பாடத்திட்டத்தோட கருத்தாழத்திலையும், ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அது பாடத்திட்டத்தோட தாக்கத்தோட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வடிவமைச்சிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துடும். ஸோ 15 ஆண்டுகள் ப்ரீவியஸ் இயரை நம்ம இதில் ரிவிஷன் பண்ணிடலாம். லாஸ்ட்ல 10 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ 10 டெஸ்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு வந்து, அதாவது எப்படி சொல்றேன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் ரிவிஷன் வந்துடுவீங்க. ஸோ 10 டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு எவ்வளோ நாள் கேப் எல்லாமே நான் உங்களுக்கு ஷெடியூலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேலும் பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இது நம்ம வந்து ஷெடியூல் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ அப்போ களம் 2ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை டச் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். ஷெடியூல் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.